வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, டாக்டர் டேவிட் பால் அவர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்குறாரு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். டேவிட் பால்னா யாருங்க அப்படின்னாச்சுன்னா, அவர் ஒரு ட்ரேடர். ஒரு யூகே பேஸ்டு ட்ரேடர் அவர். யூகே மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அவர் வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் அவர். அதுக்கப்புறமா அவர் ட்ரேடர் ஆனார். ட்ரேடர் ஆகி ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக இருந்தார் ட்ரேடர்ஸ்க்கு எல்லாருக்கும். இப்போ நானே வந்து ட்ரேடிங்க்கு வரப்போ அவருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்குள்ளே. அதனால் நான் அவருடைய வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். அவர் சொல்கிறதெல்லாம் நிறையா வந்துட்டு நானும் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்படி எனக்கு வந்தது தான் இந்த ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து என்னுடைய வியூவர்ஸ்க்கும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை வந்து சொல்கிறேன் நான். அவர் என்ன சொன்னார் அப்படின்றது தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் என்னுடைய கருத்துலாம் இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது, இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலாக நான் போட்டிருக்கிறது வந்து கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு. இந்த மானிட்டர் இது வர்றப்போ ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் கொஞ்ச நாள் வந்து கம்ப்யூட்டரை விட்டே விலகிடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அது முடியாது, அஞ்சாப்பே அதுதான், அதனால் முடியாது அப்படின்றதால ஏதோ கண்ணாடி போட்டிருக்கேன். அதனால் நீ அதை பார்த்து அதனால் அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு மையமாக வந்து சொல்கிறார். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டினியூஸாக வந்து அதை வச்சு எப்படி வந்து கண்டினியூஸாக லாஸ் வரும் அப்படின்றத வந்து கணக்கிடலாம் அப்படின்றார். சொல்லிவிட்டு 2 இதை சொல்கிறார். ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைஸு, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனலைஸு. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸே பார்க்காம வெறும் டெக்னிக்கல் அனலைஸை மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேடை எடுத்திங்கன்னா, அதாவது இந்த சார்ட்டை பார்த்து இண்டிகேட்டர்ஸை பார்த்து அப்படி ட்ரேடு எடுத்திங்கன்னா, அது ட்ரெண்டை பார்த்து ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 50% தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றார். அப்போ 50% தான் நீங்கள் வந்து வின் ஆக முடியும். அப்போ 50% வந்து நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். அப்போ 50-50 ஹெட்டா டெய்லா டாய்ஸ் போடுற மாரி கிரிக்கெட் மேட்ச்சில். ஸோ அந்தமாரி தான் வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றார். சரி, அப்போ எடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணுங்கள் அப்படின்றார். அப்படி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எடுக்கிற 16 ட்ரேடுக்கு அப்புறமா 4 ட்ரேடு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக லாஸ் ஆகும் அப்படின்றார். இது வந்து ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் வந்து அவர் வந்து கால்குலேட் பண்ணி அவர் சொன்ன ஒரு விஷயம். நான் என்னுடைய இது கிடையாது, ஆனால் என்னுடைய லைஃப்லேயும் நான் வந்து இதை வந்து பார்த்துருக்கேன். நான் கண்டினியூஸாக லாஸ் ஆன டைம்ஸ்லாம் எனக்கு உண்டு. ஸோ இதை வந்து அவர் சொல்கிறார். அப்போ வந்து டெக்னிக்கல் அனலைஸை மட்டும் வச்சு எடுத்தால் இந்த கதை. அடுத்தது நீங்கள் அதோட உங்கள் டெக்னிக்கல் அனலைஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வின் ரேட் வந்து அதிகமாகுன்றார். அப்போ எவ்வளோ அதிகமாகும்னா, முன்னாடி 50% தானே இருந்தது, 50-50 இருந்தது, வந்து 64-44 மாறிடும் அப்படின்றார். நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து 66% வாய்ப்பு இருக்கும். லாஸ் பண்ணுறதுக்கு 44% தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப ட்ரேட் எடுக்கிறப்ப ஃபண்டமெண்டல் அனலைஸையும் டெக்னிக்கல் அனலைஸையும் சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப நீங்கள் எடுக்கிற 81 ட்ரேடுக்கு அப்புறம் ஒரு தொடராக ஒரு 4 லாஸ் தான் வரும். 4 ட்ரேடு தான் லாஸ் ஆகும். அப்படி இல்லாமல் பண்ணிங்கன்னா 16க்கு 4 வந்துடும் அப்படின்றார். அப்போ 81க்கு 4ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு சேஃபான இது தான். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ட்ரேடிங்கு நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்து வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா 80% அக்யூரஸியோடு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் 625 ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு 4 கண்டினியூஸ் லாஸ் வரும் அப்படின்றார். ஓகேங்களா? ஓகே, சரி. அடுத்தது வந்துட்டு அவர் சொல்கிற முக்கியமான வந்து அறிவுரைகள் என்னென்னா, ஓவர் ட்ரேடிங் செய்யாதீர்கள் அப்படின்றார். இப்போ ஓவர் ட்ரேடிங் செய்யாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள்லேயே வந்து நிறையா ட்ரேட் எடுக்கிறது. இப்போ ஒரு ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேட் எடுப்பாங்க. மார்க்கெட்டு ஏறும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க, லாங் பொசிஷன் எடுத்திருப்பாங்க, மார்க்கெட் இறங்கும், உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. இவங்க ஷார்ட் பொசிஷன் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் ஏறும், திருப்பி ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி லாங்குக்கு போவாங்க. ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸிட் ஆகிட்டு புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக ஓவர் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா லாஸ் ஆகும் அப்படின்றார். அப்போ எத்தனை ட்ரேடு தான் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதத்தில், ஒரு மாதத்தில், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்தில், ஒரு மாதன்றது வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் வந்து ஒரு வாரத்தில் 5 நாள், 4 வாரம், 4, 5, 20 நாள்னு வச்சுங்க.
20 நாளில் 3 அல்லது 4 நாட்கள் தான் ட்ரேட் பண்ணணுன்றார். 3 அல்லது 4 ட்ரேடுகள் மட்டும் எடுங்கன்றார். ஒரு நாட்கள் கூட சொல்லலை. ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அது ஒரு ட்ரேடு கணக்கு க்ளோஸ் பண்ண பின்னாடி. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த பொசிஷன் வந்து எடுக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, 2வது ட்ரேடு. அந்தமாரி நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கே வந்து 4 தான் எடுக்கணும் அப்படின்றார். 3லேருந்து 4. அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் 1 தான் எடுக்கணும் அப்படின்றார். இது வந்து கரெக்டான ஒரு உண்மையான ஒரு இது என்னுடைய லைஃப்பில் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறது, லாஸ் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. 90% லாஸுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க, வாரத்துக்கு 1 எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது எந்த தேதியில் எடுக்கிறது, என்ன எடுக்கிறதுன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. உங்கள் அனுபவத்திலேருந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்க. என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். ஆனால் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தின்படி என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போது தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து என்ன வருது, எக்ஸ்பைரி வருது. இன்னொன்று வந்துட்டு ஃப்ரைடே வந்து இல்லை வீக்கெண்டு வருது. அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கே எடுக்கணும். எக்ஸ்பிரி டே அன்றைக்கினா எக்ஸ்பிரி ஆகிற அந்த ஸ்ட்ரைக் இதில் அந்த கான்ட்ராக்டில் இல்லை, அடுத்த வாரம் எக்ஸ்பிரி ஆகும் பார்த்தீங்களா, வியாழக்கிழமை. அதனுடைய ட்ரேடை வந்து இந்த வாரம் எக்ஸ்பிரி ஆகிறப்ப நீங்கள் வந்து எடுத்து அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை, நீங்கள் வியாழக்கிழமை ஒரு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்கல அப்படின்னாச்சுன்னா வெயிட் பண்ணி வெள்ளிக்கிழமை பார்க்கணும். வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா அந்த நாளில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் அடுத்த வாரம் வந்து போகணும். ஆனால் எக்ஸ்பிரி வந்து 2 நாளுக்கு முன்னாடி இருக்கிறப்ப, இல்லை எக்ஸ்பிரி அன்னைக்கு இருக்கிறப்ப, அந்த எக்ஸ்பிரி டேட் உள்ள இதில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனை வாங்கவே கூடாது. வாங்கினீங்கன்னா லாஸில் போய்டும். இப்போ உதாரணமாக இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி போடுறேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று வியாழக்கிழமை எடுக்கணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எடுக்கணும். அது மார்க்கெட்டை வந்து டிபெண்ட் பண்ணி. இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு அதுவும் எந்த இதை வந்து எக்ஸ்பீரியை செலக்ட் பண்ணணுன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பீரியில் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வாரம் எக்ஸ்பீரியில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீமியம் வந்து லாஸ்ட்டு 2 டேஸு இன்க்ளூடிங் த எக்ஸ்பைரி டே ப்ரீமியம் வந்து சர்ன்னு இறங்கும். ஐபி வந்து இதாகும், டவுன் ஆகும். உங்களுக்கு அந்த தீட்டா வேல்யூ வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அதனால் வந்து அதை எடுக்காதீங்க. அப்போ வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றார். அவர் அதான் சொல்கிறார். ஒரு மாதத்தில் 3 அல்லது 4 நல்ல ட்ரேட்களை மட்டுமே எடுத்து ட்ரேட் செய்யுங்கள். இது வந்து உங்களுடைய லாஸ் வந்து உங்களுக்கு வரதை வந்து குறைச்சிருன்றார். லாஸ் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருவீங்க. இந்தமாரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் என்ன திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, ஃபண்டமெண்டல் அனலைஸ் மட்டும் போதாது, டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் போதாது, ஃபண்டமெண்டல் அனலைஸையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்றது. அது நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம். அதை அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அவர் எப்படி ட்ரேட் எடுப்பார் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. அவர் எப்படி ட்ரேட் எடுப்பாராம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடில் இருக்கணும் அப்படின்றார். ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கக்கூடாது, ஸ்டாக்னுடைய வேல்யூ வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கணும் அப்படின்றாரு. அடுத்தது வந்து கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டெடியாகவும் சேஃப் க்ரோத் உள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸில் போய்டும். அடுத்தது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னிக்கல் அனலைஸ் வந்து சொல்கிறப்ப 89 மூவிங் ஆவரேஜ், 89 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால், ஏன்னா அவர் சொல்கிறது வந்து லாங் பொசிஷனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஷார்ட் பொசிஷனில் லாங் பொசிஷனுக்கு 89 SMA மூவிங் ஆவரேஜ், 89 மூவிங் ஆவரேஜுக்கு வந்து மேலே இருக்கணும் அப்படின்றார். அப்படி இருக்கிற வந்து ஸ்டாக்கை தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன்னாரு. ஸோ 89 மூவிங் ஆவரேஜ் என்ன டைம் ஃப்ரேமில் அப்படின்னாச்சுன்னா டே மூவிங் ஆவரேஜ். நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் 5 மினிட் சார்ட்டில் போயிட்டு 89 போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா 5 மினிட்டு, ஒவ்வொரு 5 மினிட்டுக்கும் ஒவ்வொரு கேண்டில், கடைசி வந்து 89 கேண்டில் கணக்கு பண்ணும். அது அந்தமாரிலாம் பண்ணக்கூடாது. டே சார்ட்டில் வந்துட்டு SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 89 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 89 லைனுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா ப்ரைஸ் அப்படின்றத வந்து பார்த்துட்டு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு லாங் பொசிஷன் வந்து எடுக்கணும் அப்படின்றது. அதுதான் வந்து சொல்கிறது. ஓகே, அடுத்தது வந்து சிம்பிள் டெக்னிக்கல் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபாலிங் வெட்ஜஸ் யூஸ் செய்து என்ட்ரி ரீடிஃபைன் செய்ய வேண்டும் அப்படின்னு. சரி, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க லாங் பொசிஷன் தான் எடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, முடிவு எடுத்த உடனே போய் இறங்கிடக்கூடாது. டக்குன்னு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது. அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துங்க. அதை நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுங்கள்.
நம்ம டைம் இருக்கப்போ பின்னாடி பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் ஃபாலிங் வெட்ஜஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ஸு. இதில் வந்து நம்ம சார்ட்டில் வந்துட்டு நம்ம போடுற இது. அதை வச்சுட்டு நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்றாரு. அடுத்தது வந்து ஜென்ரல் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மட்டுமே பை பண்ணுவேன் அப்படின்றாரு. அதாவது ஜென்ரலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்றாரு. இன்றைக்கி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். காலையில் வரைக்கும் அப் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். மதியானத்துக்கு மேலே டவுன் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தேன் கடைசியாக செக் பண்ணுறப்ப. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப தான் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இதையும் சொல்கிறார். அந்த என்ட்ரிக்கு அந்த 89 மூவிங் ஆவரேஜ்லாம் வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாமா வேணாமன்ற முடிவு எடுக்கிறதுக்கு. ஆனால் 21 மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா அதுவும் டே சார்ட்டில் தான். அதுவும் வந்துட்டு இந்த சார்ட்டில் கிடையாது, அதுவும் வந்து டே சார்ட்டில் தான். அந்த டே சார்ட்டில் வந்து 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் வந்து இருக்கணும் அப்படின்றார். அப்படி இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்றார் அவர். இந்த ரூல் தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாராம். அப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதால அவருக்கு வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து அவர் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறார் அப்படின்றாரு. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்கணும் அப்படின்றாரு. ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்றாரு. சிம்பிள் டெக்னிக்கல் பேட்டர்ன் மூலம் என்ட்ரி பர்ஃபெக்ட் டைமிங்கில் இருக்க வேண்டும். அதேமாரி என்ட்ரி ஆகிறதுல வந்து பர்ஃபெக்ட் டைமில் இருக்கணும். மார்க்கெட் டைரக்ஷனை பார்த்து ட்ரேட் செய்ய வேண்டும். மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு ட்ரேடில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ட்ரேடில் உங்கள் கேபிட்டலின் 2% மட்டுமே ரிஸ்க் செய்யுங்கள். அப்போ 2% மேலே வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ 10,000 ரூபா போட்டிங்கன்னா 2%ன்றது எவ்வளோ உங்களுக்கு? 10,000 ரூபாயில் 2%ன்றது வந்து 2,000 ரூபா வரும். இப்படி தான் வரும். 2% 200 ரூபா வரும். 20% தான் வந்து 2,000 ரூபா. 50%னா வந்து 5,000 ரூபா. ஸோ 2% அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு 2% தான் லாஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப டைட்டான வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்க்குள்ளே கொண்டு போகிறாரு. அப்போனா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்துங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ட்ரேடு வந்துட்டு சடனாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் திறமையை வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஐயோ மார்க்கெட் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டை வந்து குறை சொல்லவே கூடாது. அதனால் வந்து 2% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்றாரு. இப்படி பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப நாளுக்கு இருக்கலாம் அப்படின்றாரு. இது உண்மையான இது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வச்சுருக்கிறது ஒரு 1 lakh பண்ணுறோன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். 1 lakh வந்து போட்டிங்க. ஸோ 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் சரக்குன்னு 20% 30%ன்னு ஒரு நாளைக்கு 20% நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. எத்தனை நாள் ரிஸ்க் எடுப்பீங்க? 5 ட்ரேடில் உங்கள் அமௌண்ட்டு ஃபுல்லாக காலி. நீங்கள் 5 ட்ரேட் எடுக்கிறப்ப 20 எடுத்திங்கனாலே எல்லாமே போய்டும் அமௌண்ட்டு. அப்போ 2-2ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி அடுத்த வாட்டி எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லதாக எடுப்போம்னு சொல்லி கொஞ்சம் சமாளித்து மார்க்கெட்டில் வந்துட்டு தாக்கு பிடிச்சி இருக்கலாம். இல்லாட்டினா மார்க்கெட்டு எல்லாம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டையே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டினா ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு போகிற மாரி ஆகிடும் அப்படின்றாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, முக்கிய பயிற்சி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி ட்ரேடிங்கில் உங்கள் வேலை பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இதே ரிப்பீட் செய்து டிசிப்ளினாக ஃபாலோ செய்தால் ப்ராஃபிட் தானாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். என்னென்னா ஒரு ரூலை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி அந்த ரூலை வந்து நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுற மாரி ஒரு டிசிப்ளினை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்றார். அப்படி செய்தீங்கள் அப்படின்னாச்சுன்னா அதில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்றாரு. ஓகே, என்னுடைய மொபைல்லேயும் வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸு உங்களுக்கு.